இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர் திராவிடர் அடையாளங்களையும் தன்னதாக திருடிக் கொள்ள பார்க்கிறது. சொந்தமாக அடையாளத்தை முன்னெடுத்து வந்தால் ஓட ஓட விரட்டி அடிக்கப்படுவார்கள். அப்படி ஒரு சம்பவம் தான் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நடந்தது. ராகுல் காந்தி செய்த சம்பவம். அவர் எதை தூக்கிட்டு வந்தாலும் அது பஞ்சாயத்தா மாறிடுது நாடாளுமன்றத்துக்கு உள்ள அப்படின்றதுதான். அவர் 2 புத்தகத்தை தூக்கிட்டு வந்தாரு. ஒண்ணு, உங்களால் பிராணி இருந்தால் சாவர்கர் பேசியவற்றை எல்லாம் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு இங்கு உரையாடுவதற்கு தயாரா என்ற கேள்வியை எழுப்பி இந்த 2 புத்தகங்களுக்கும் நடப்பதுதான் இன்றைய போராட்டம் என்பதை நாடாளுமன்ற மக்களவையில் அவர் பேசியிருக்கிறார். அதே நாடாளுமன்றத்துக்குள்ள நிர்மலா சீதாராமன் 2020 என்ன சொல்றாரு அப்படின்னா, அது எழுத்தா நமக்கு தெரியாது, இப்ப வரைக்கும் யாரும் படிக்கல. ஆனா அம்மையார் நிர்மலா சீதாராமன் படிச்சிட்டாரு. அவங்கதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி புத்தகமே இல்லாத காலத்துல படிச்சவங்களாச்சே. அவங்களுக்கு தெரியாதா சிந்து சமவெளி நாகரிகத்தின் சின்னங்களை எப்படி படிக்கிறதுன்னு? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நவம்பர் 26 இன்றைக்கு நாடு முழுவதும் என்ன தினமாக கொண்டாடப்படுகிறது என்பது நமக்கு தெரியும். ஆனா 1957 நவம்பர் 26 என்பது இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிந்து சரஸ்வதி நாகரிகம். யாரு சொல்லுகிறார்கள் என்றால், நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லுகிறார். அது என்னங்க சிந்து சரஸ்வதி நாகரிகம் அப்படின்னா, திராவிட இயக்கத்தை அவர்கள் எச்சரித்தார்கள், பெரியார் எச்சரித்தார், அண்ணா எச்சரித்தார், காந்திக்கு பின்னால் முதலாளிகள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. குடிப்பெருமை பேசி பேருக்கு பின்னால் சாதிய போட்டுக்கொண்டு வெளிப்படையா ஊக்குவிக்கக்கூடிய ஒரு கட்சி இங்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. 8% ஓட்டு வைத்திருக்கிறேன் என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சக்திகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இவர்களை கிள்ளி எறிய வேண்டும் என்பதை பற்றி இந்த பிராட்சிகள் தான் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் வேலை பார்த்திருக்கிறார்கள். இந்து முஸ்லிம் பிரச்சனையை தூண்டிவிடுவதற்கு ஒரு மசூதிக்கு சொந்தமான இடத்தில் தேசிய கொடியேற்ற போகிறேன் அப்படிங்கிற பேர்ல உள்ள நுழைகிறது. ஜாதி ஒழிப்பு மாவீரர் நாள் பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஜாதி ஒழிப்பு மாவீரர்கள் தமிழ்நாட்டில் 1957 நவம்பர் 26 நவம்பர் 26 இன்றைக்கு நாடு முழுவதும் என்ன தினமாக கொண்டாடப்படுகிறது என்பது நமக்கு தெரியும். அரசியலமைப்பு சட்ட தினமாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இப்போ கொண்டாடப்படுகிறது. ஆனா 1957 நவம்பர் 26 என்பது கொண்டாட்டத்திற்குரிய தினமாக அல்ல, மிகுந்த கொந்தளிப்பான ஒரு நாளாக இருந்தது. அரசியலமைப்பு சட்ட பிரிவுகளை நகலெடுத்து அதனை தீயிட்டு கொளுத்துகின்ற போராட்டத்தை தந்தை பெரியார் முன்னெடுத்தார். அந்த போராட்டத்தில் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த பெரியாரினுடைய தொண்டர்கள் பல ஆயிரக்கணக்கான பேர் சிறைக்கு சென்றார்கள். பலர் தங்களுடைய உயிரை உடைமையை என்று பல இழப்புகளை சந்தித்து அந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் நாம் கேட்கின்ற கோஷம், ஏன் நாமே எழுப்புகின்ற ஒரு முக்கியமான முழக்கம் என்னவென்றால், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற முழக்கம். சமூக வலைதளத்துல புதிதாக வந்தவர்கள், 2011 பிறகு அரசியலை தொடங்குபவர்கள், இந்திய வரலாறு என்பதை 2011 பிறகு, 2011 முன், 2011 பின் என்று இரண்டாக பிரித்து சிலர் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இது குழப்பமாக இருக்கலாம். அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதா எரிப்பதா என்று. அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதிகள் என்பது நம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அனைவரும் சமம் என்று இந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகின்ற அந்த பகுதி பாதுகாக்கப்பட வேண்டும். பிறகு ஏன் கொளுத்தப்பட்டது என்றால், அனைவரும் சமம் என்று சொல்லுகின்ற அதே சட்டத்திற்குள் அனைவருக்கும் இடையில் ஒரு சமமின்மையை உருவாக்குகின்ற பிரிவுகளும் இருக்கின்றன என்பதைத்தான் பெரியார் சுட்டிக்காட்டி அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நகலை எரித்து போராட்டம் நடத்தினார். அவர் அன்று சுட்டிக்காட்டிய அதே சட்ட பிரிவுகள் தான் இன்றைக்கும் நம்மை தடுத்து நிறுத்தக்கூடியதாக இருக்கிறது. எங்க கோயில் கருவறைக்கு வெளியே நாம் தடுத்து நிறுத்தப்படுகிறோமே, அந்த தடுத்து நிறுத்தப்படுவதற்கு காரணமாக அதே அரசியலமைப்பு சட்ட பிரிவில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 25, 26 பயன்படுத்தி கொண்டு அவர்கள் ஆடுகின்ற ஆட்டம் என்பது கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஆர்டிகல் 26 பல்வேறு இடங்களில் பாதுகாப்பை வழங்கினாலும் கூட அதே 26 சமத்துவத்திற்கு எதிரானதாக அல்லது ஒரு தனி உடைமையை வேறு ஒரு சிலருக்கு மட்டுமே உரித்தானதாக அப்படியே பாதுகாத்துக் கொள்வதை உறுதி செய்கிறது என்பதுதான் பெரிய உறுத்தல்.
இன்னும் ஒவ்வொரு சட்டப்பிரிவையும் பேசலாம். இந்த 26 சில அழுத்தத்தை நாம் தெரிவிக்க வேண்டியிருக்கிறது. வைக்கம் போராட்டம் நடைபெற்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும். நேற்று முந்தைய தினம் கூட தமிழ்நாட்டினுடைய அரசும் கேரளாவினுடைய அரசும் இணைந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அங்கு சென்று, கேரளாவினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களும் வருகிறார், தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் வருகிறார், திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களும் போகிறார். அவ்வளவு பேரும் சென்று பெரியாரினுடைய படிப்பகம், நினைவகம், அருங்காட்சியகம் உள்ளிட்டவற்றை திறந்து வைத்து பெரியாரினுடைய சிலையை திறந்து வைத்து வந்தாங்க. காணொலி ஒன்று கூட வெளியிட்டிருந்தாங்க. தமிழ்நாடு அரசு தரப்பில் இருந்து மிகச் சிறப்பாக நேர்த்தியாக தயாரித்து வெளியிடப்பட்ட காணொலி அது. அந்த போராட்டத்தில் ஒரு முக்கியமான இடம் என்னவென்றால், போராட்டத்தை கைவிட்டு விடலாம், தெருக்களுக்குள் நுழைவதற்கு ஒரு வழியாக அனுமதிக்கிறேன் என்று சொல்லிவிட்டது சமஸ்தானம், அரசு சொல்லிவிட்டது, நாம் நிறுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு பெரியாரிடம் தொடர்ந்து முறையிடப்படுகிறது. பெரியாரிடம் வைக்கப்பட்ட முக்கியமான நிபந்தனை என்னவென்றால், இந்த போராட்டத்தை கைவிடுவது மட்டுமல்ல, அடுத்து ஆலய நுழைவு போராட்டம் நடத்த மாட்டேன் அப்படின்ற உறுதியை அவரிடம் கேட்கிறார்கள். காந்தியே வந்து கேட்கிறார். முடியாது, இப்போதைக்கு வேணா நடக்காதுன்னு சொல்லலாம், ஏன்னா இப்பதான் போராட்டம் ஓஞ்சிருக்கு, ஆனா நடத்தவே மாட்டேன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்படி நடத்தவே முடியாதபடிக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நம்மை தடுத்து நிறுத்தி கொண்டே இருக்கிறது. சிதம்பரம் நடராஜர் கோவில் நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஒவ்வொரு முறை அந்த அம்பலத்தின் மேடையில் ஏறும் பொழுதும் அங்கு ஏறுகின்ற மக்களுடைய சாதியை சொல்லி வசைபாடப்படுகிறது. ஊருக்குள்ள அவங்களுக்கு பேர் என்ன, ரொம்ப சாத்வீகமானவா, ரொம்ப மென்மையானவங்க. ஆனா ரியாலிட்டி என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த புட்டேஜஸ் கூட நிறைய இருக்கு. ஒரு ஆதிராவிடர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் அந்த மேடையில் சென்று வழிபடுவதற்கு ஏறும் பொழுது அந்த பெண்ணை சுற்றி இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் காதால் கேட்க முடியாத அளவுக்கு கூசுகிறது. இன்றைக்கு பொதுவெளியில அந்த வார்த்தைகளை யாரும் அவ்வளவு எளிதா பயன்படுத்திட்டு நகர்ந்து போயிட முடியாது. ஆனா அந்த கருவறைக்குள் பாதுகாப்பாக அவர்கள் தப்பித்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். கேட்டால் இது எங்கள் சொத்து என்று பட்டா போட்டு வைத்தது போல பேசுகிறார்கள். பட்டயம் இருப்பதாக பொய்யான கணக்குகளையும் தகவல்களையும் தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் முன்கணித்துத்தான் பெரியார் அந்த போராட்டத்தை நடத்தினார். அது மட்டுமல்ல, சமூகத்தில் இன்றைக்கு நாம் சந்திக்கின்ற பல்வேறு நெருக்கடிகளையும் பெரியார் முன்னிருந்து அந்த போராட்டத்தை நடத்தினார். தலைப்புல சிந்துவெளி நாகரிகமும் ஜாதியும் அப்படின்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிந்துவெளி நாகரிகத்தில் ஜாதியா என்று யாரும் குழப்பமடைய தேவையே இல்லை என்று நினைக்கிறேன். சிந்துவெளி நாகரிகத்தை பொறுத்தவரையில் சிந்துவெளி நாகரிகம் என்பது ஒரு தொன்மையான நாகரிகம். இந்த இந்திய நிலப்பரப்புக்கு உள்ள இருக்கக்கூடிய யாரோ ஒரு தரப்பு இதற்கு முன்பு அந்த இடத்தை ஆக்கிரமித்திருந்திருக்கலாம், அங்கு வாழ்ந்திருக்கலாம், ஒரு பெருவாழ்வு வாழ்ந்திருக்கலாம் என்பது அனுமானம். அதை எப்படி தமிழர்களுடையது அல்லது எப்படி திராவிடர்களுடையது என்று நான் கிளைம் பண்றோம் அப்படின்னா, அது திராவிட எச்சம் தான் அல்லது ஆரிய எச்சம் தான் என்று அறுதியிட்டு சொல்வதற்கு ஆதாரங்களை ஆய்வாளர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்போதே கூட சோவியத்தை சேர்ந்த ஆய்வாளர்கள் பல பேர் இது தமிழ்நாட்டிலும் கர்நாடகாவிலும் வசிக்கின்ற திராவிட இனக்குழுவை சேர்ந்த மக்கள், அவர்கள் இன்று பயன்படுத்துவதோடு தொடர்புடையதாக அங்கு பல விஷயங்கள் இருக்கின்றன என்பதை அவர்கள் அடிக்கோடிட்டு பேசி இருக்கிறார்கள். அங்கு ஜாதி இருந்ததா? இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிந்து சரஸ்வதி நாகரிகம். யாரு சொல்லுகிறார்கள் என்றால், நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, அது சிந்து சரஸ்வதி நாகரிகம் அப்படின்னு குறிப்பிடுகிறார். அது என்னங்க சிந்து சரஸ்வதி நாகரிகம் அப்படின்னா, அது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு. சமவெளிக்கு பக்கத்துல எங்க இருந்து சரஸ்வதி வருது? சரஸ்வதி சமவெளியில ஓடுதானா? சமவெளியில ஓடல. சரி, எங்க ஓடுது அப்படின்னு கேட்டா மண்ணுக்கு அடியில ஓடுதுன்றாங்க. அப்ப அது நிலத்தடி நீரா? இல்ல, நதி அடியில ஓடிக்கிட்டே இருக்கு. உங்க ஞானமற்ற கண்களுக்கு அது தெரியாது அப்படின்றாங்க. இப்படியான வதந்திகளின் மூலமாக ஒரு நாகரிகத்தையே, ஒரு வரலாற்றையே தன் பக்கம் சுரண்டி இழுத்துக் கொள்ள பார்க்கிறார்கள். ஏதுமற்ற ஏதிரிகளாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர் திராவிடர் அடையாளங்களையும் தன்னதாக திருடிக் கொள்ள பார்க்கிறது. சொந்தமாக அடையாளத்தை முன்னெடுத்து வந்தால் ஓட ஓட விரட்டி அடிக்கப்படுவார்கள். அப்படி ஒரு சம்பவம் தான் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நடந்தது. காலையில் வேறு ஒரு வேலையில மாட்டிக்கிட்டதால நாடாளுமன்ற நிகழ்வுகளை பார்க்க முடியல. வந்த உடனே பொதுச் செயலாளர் தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் தான் அந்த சம்பவத்தை சுட்டி காட்டினார். நாடாளுமன்றத்திற்குள்ள என்ன நடந்தது, ராகுல் காந்தி செய்த சம்பவம். இன்னைக்கு அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, நாடாளுமன்றத்துக்குள்ள 2 புக்கை தூக்கிட்டு போயிருக்கிறாரு. அவர் எதை தூக்கிட்டு வந்தாலும் அது பஞ்சாயத்தா மாறிடுது நாடாளுமன்றத்துக்கு உள்ள அப்படின்றதுதான். அவர் 2 புத்தகத்தை தூக்கிட்டு வந்தாரு. ஒன்னு மனுநீதி, இன்னொன்னு அரசியலமைப்பு சட்டம்.
எடுத்து கையில் வைத்துக் கொண்டு இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன இருக்கிறது? ஒன்றுமே இல்லை. நம்மை பாதுகாப்பது வேறு ஒரு சட்டம். அந்த சட்டம் தான் இவ்வளவு காலம் நம்மை பாதுகாப்பானவர்களாக வாழ வைத்திருக்கிறது. இந்தியாவின் அடிப்படை அதுதான் நிர்மாணம் செய்தது. அதுதான் மனுநீதி என்று சொன்னவர் சாவர்கர். அந்த சாவர்கரின் வழியில் வந்தவர்கள் இன்று அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறேன் என்று நாடகம் போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களால் பிராணி இருந்தால் சாவர்கர் பேசியவற்றை எல்லாம் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு இங்கு உரையாடுவதற்கு தயாரா என்ற கேள்வியை எழுப்பி இந்த 2 புத்தகங்களுக்கும் நடப்பதுதான் இன்றைய போராட்டம் என்பதை நாடாளுமன்ற மக்களவையில் அவர் பேசியிருக்கிறார். இந்த கூட்டம் முதல்ல வேறு ஒரு நாள்ல திட்டமிடப்பட்டது. தள்ளி வைக்கப்பட்ட நாள்ல இப்படி ஒரு சம்பவம் நாடாளுமன்றத்திற்குள் நடந்திருப்பது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்க வேண்டி இருக்கிறது. அப்ப அதே நாடாளுமன்றத்துக்குள்ள நிர்மலா சீதாராமன் 2020 என்ன சொல்றாரு அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரீகத்தில் இருக்கக்கூடிய குறிப்புகள் நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். புகைப்படங்கள்ல சில வடிவங்கள், சில சின்னங்களை தான் பார்த்திருக்கிறோம். அது எழுத்தா நமக்கு தெரியாது. அதை ஒரு வரி வடிவமா அப்படின்னா எப்படி உறுதி செய்ய முடியுதுன்னா, சில சின்னங்கள் உதிரியாகவும் சில சின்னங்கள் தொடர்ச்சியாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இது ஏதோ ஒரு எழுத்தையும் ஏதோ ஒரு பொருளையும் குறிப்பதாக ஒரு வரி வடிவமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அது என்னன்றதை படிக்க முடியல. இப்ப வரைக்கும் யாரும் படிக்கல. ஆனா அம்மையார் நிர்மலா சீதாராமன் படிச்சிட்டாரு. அவங்கதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி புத்தகமே இல்லாத காலத்துல படிச்சவங்களாச்சே. அவங்களுக்கு தெரியாதா சிந்து சமவெளி நாகரிகத்தின் சின்னங்களை எப்படி படிக்கிறதுன்னு? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலத்திலேயே அங்க எழுதப்பட்ட எழுத்துக்கள் இந்தியா மிகப்பெரிய ஒரு வணிக நாடாக இருந்ததற்கு சான்றாக இருக்கிறது அப்படின்னு அவர் சில வார்த்தைகளை எல்லாம் கூட சொல்றாரு. ஷெர்னி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு, ஹட்டர் அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு, இன்னும் சில வார்த்தைகள்லாம் சொல்லி இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு நாடாளுமன்றத்திலே பொய் சொல்றாரு. இந்த பொய்யை கேட்டுக்கொண்டு நாம இதெல்லாம் பொய்ன்னு கடந்து போயிடுறோம். இந்த அண்ட புழுக எவன் நம்புவான்னு கடந்து போயிடுறோம். ஆனா இந்த பொய்க்கு பின்னால ஒரு பெரும் வரலாற்று திரிபை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். சிந்துவெளி நாகரிகத்தினுடைய படங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு பெரிய மைய கூடம் போல இருக்கும். அந்த நகர நிர்மாணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க இன்னைக்கு ரோம் அல்லது கிரீக் அப்படின்ற நகரங்களினுடைய பழைய கட்டுமானங்களை நினைவுபடுத்தி பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு முந்தைய வடிவம் போல அது காட்சியளிக்கும். நடுவுல ஒரு பெரிய மாளிகை போன்ற தோற்றம் இருக்கக்கூடிய மதில் சுவர்கள் உள்ள வீடுகள், வெளியே வர வர டவுனுடைய அவுட்ஸ்கர்ட்ஸ் மாதிரி விளிம்புநிலை பகுதிகள் மாதிரி அந்த பகுதிகள் விரிவடைந்து கொண்டே போகிறது. இது என்ன அப்படின்னா, அவங்க என்ன எழுதி வச்சிருக்கிறான் அப்படின்னா, இது அந்த காலத்திலேயே சாதி இருந்ததற்கான சான்றாவணம் அப்படின்னு எழுதுறான். அதாவது 2000 வருஷத்துக்கு பிறகு நடந்ததை 3500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக மாற்றி எழுதுவது, இன்றைய காலத்தோடு அந்த வரலாற்றை பொருத்தி பார்ப்பது. அந்த காலச்சூழல் என்பது என்ன, இன்றைய காலச்சூழல் என்பது என்ன என்பதை பற்றி மக்கள் யோசிக்க மாட்டார்கள் என்கின்ற ஒரு மூட நம்பிக்கையிலிருந்து இந்த கருத்துக்களை திரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக. இன்னைக்கு பாட புத்தகத்திலே எழுதிட்டான் சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று. சரி, தமிழில் இது பற்றி எவ்வளவு ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கின்றன என்று எடுத்து பார்த்தால் வேதனையாகத்தான் இருக்கிறது. நாம் ஒரு மரபாக சிந்துவெளி நாகரிகத்துக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோமே தவிர ஆய்வுகள் நடந்திருக்கிறதா அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைவான ஆய்வுகள் தான் நடந்திருக்கிறது. ஆங்கிலத்திலும் பிற நாட்டாளர்கள் எழுதிய குறிப்புகளிலும் இருக்கும் அளவிற்கு கூட தமிழில் அந்த ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கிறதா என்பது தெரியவில்லை. தொகுப்பாக இல்லை. அந்த தொகுப்புகள் இல்லாமல் போகும் பொழுது என்ன ஆகும் என்றால், இந்த நாகரீகம் ஆரிய நாகரீகம் என்றும் ஆரிய படையெடுப்பு என்பது பொய் என்றும் அவன் தன்னை நிரூபித்துக் கொள்வதற்காக பயன்படுத்துவதற்கு சிந்துவெளி நாகரிகத்தை திருட பார்க்கிறான். எப்படி அறம் குறித்த எந்த கருத்தும் இல்லாத ஒருத்தன் திருவள்ளூருக்கு காவி டிரஸ் போட்டு, பாத்தீங்களா எங்க தலைவர் தான் அறம் சொல்லி இருக்கிறார் என்று திருவள்ளூருக்கு காவி டிரஸ் போட்டு தன்னுடைய தலைவனை அவன் சுவீகரித்துக் கொள்ள பார்க்கிறானோ, அதே போல நாகரீகம் இல்லாத நாடோடிகள் நாட்டிற்குள் வந்துவிட்டு நம்முடைய நாகரீகத்தை அவர்களுடைய நாகரீகம் என்று திருட பார்க்கிறார்கள். சரி, இந்த பழமைவாதத்தை பிடித்துக் கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், அது வெறும் பழமைவாதம் மட்டுமல்ல, நம்முடைய மரபுகளை நாம் எப்படி பாதுகாக்க போகிறோம் என்பதிலிருந்து நாம் பேச வேண்டி இருக்கிறது. அவனும் மரபுகளை பாதுகாக்கணும்னு பேசுறான். அந்த மரபு சாதிய மரபாக இருக்கிறது, அந்த மரபு மத மரபாக இருக்கிறது, அந்த மரபு ஏற்றத்தாழ்வு கொண்ட மரபாக இருக்கிறது. ஆனால் நாம் பாதுகாக்க நினைக்கின்ற மரபு என்பது என்ன மரபு? அது குரல் நெறி மரபாக இருக்கிறது. மனிதனும் மனிதனும் சமம் என்கின்ற மரபாக இருக்கிறது. நாம் பாதுகாக்க நினைப்பதும் அவன் பாதுகாக்க நினைப்பதும் ரெண்டு மரபு என்ற சொல்லுக்குள்ள ஒன்று போல தோன்றினாலும் இரண்டும் அடிப்படையில் வேறு வேறு. எப்படி அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் என்று நாம் சொல்வதும் அவன் சொல்வதும் ஒன்று இல்லையோ அதே போலத்தான் இல்லாமல் இன்றைக்கு ஒரே நாடு ஒரே சட்டம் என்று எல்லாவற்றையும் கொண்டு வருகிறார்கள். இந்தியா என்பது
சாதி ரீதியாக பிளவுபட்ட ஒரு நாடாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கும் அந்த சாதிகள் தீர்ந்து விட்டதா என்றால் இல்லை. இப்போது கூட சிலர் கேலி பேச தொடங்கி இருக்கிறார்கள். இதுதான் திராவிட பூமியா, இதுதான் பெரியார் மண்ணா என்று கேலியாக அதை பேச தொடங்கி இருக்கிறார்கள். இது பெரியார் மண்ணாக இருக்க கண்டுதான் நம் பெயருக்கு பின்னால் சாதி இல்லாமல் இன்றைக்கு மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனதில் ஒரு உணர்வு யாருக்கோ ஒட்டி கொண்டிருக்கிறது என்றால் அதுவும் சில காலத்தில் துடைத்து எறியப்படும். படித்து பண்பட நம் மனதில் இருந்து சாதிய உணர்வுகள் அகல வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அதை தாண்டி வேறு ஒரு இடத்தில் சாதி தன்னை வலிமைப்படுத்திக் கொள்கிறது. உலகத்திலே இவ்வளவு பெரிய கொடுமை வேறு எந்த நாட்டிலும் நடந்திருக்காது. அறிவியல் வளர வளர அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகள் என்பதும் மரபார்ந்த ஒடுக்குமுறை என்பதும் மாறிக்கொண்டே வந்திருக்கிறது. ஆனால் இந்தியாவில் 2000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஆண்டார் அடிமை மரபு என்பது அறிவியலுக்குள்ளும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு, அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்குள்ளும் தன்னை உள்ளே புகுத்திக் கொண்டு ஏற்றத்தாழ்வுகளை அப்படியே கட்டுமானமாக வைத்துக் கொண்டே இருக்கிறது. புதிய கட்டுமானமாக இந்த சாதியை நிர்மாணித்துக் கொண்டே இருக்கிறது. இதை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்தில் பெரியாரை பின்பாயிண்ட் பண்ணி இவர் என்ன செய்து விட்டார், வேறு தலைவர்களை பின்பாயிண்ட் பண்ணி இவர் என்ன செய்து விட்டார் என்று கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். பெரியார் அடித்த அடிதான் இந்தியா சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளுக்கு பிறகு, இந்த 75 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பார்லிமெண்ட்ல இந்த மனுநீதி இந்தியாவுக்கு எதிரானதுன்னு பேசுறதுக்கு எவனுக்கும் திராணி இல்லை. இந்த ஒடுக்குமுறையை பேசுவதற்கு தமிழ்நாட்டிலிருந்து அண்ணாவும் ஈவேக்கு சம்பத்தும் போக வேண்டி இருந்தது நாடாளுமன்றத்திற்கு. வேறு யாரும் இதை பேசுவதற்கு முன்வரவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்தியாவை ஆண்ட நாம் யாருக்கு எதிராக போராடினோமோ அந்த கட்சி இந்த மனுநீதியை கொளுத்தும் நாள் தான் இந்தியாவுக்கு திருநாள் என்று பேசுகிறது என்றால் அது பெரியாரிய இயக்கங்களுக்கு கிடைத்த வெற்றி, நம்முடைய தொடர் போராட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி. இந்த தொடர் போராட்டம் என்பது எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது? இதற்கிடையில் நாம் பல இழப்புகளை சந்தித்திருக்கிறோம். இந்த மாற்றங்களை நம் கண்ணுக்கு முன்னால் நிறுத்தாமல் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், பெரியாரிய இயக்கங்கள் போய் சோர்வடைந்து விட்டன, பெரியாரிய இயக்கங்கள் முன்பு போல இயங்கவில்லை, முன்பு போல இயங்காத திராவிட இயக்கங்களை பார்த்துத்தான் பாடம் படித்துவிட்டு நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி மனுஸ்மிருதியை எதிர்த்து பேசுகிறாரா? இந்த பெரியாரிய இயக்கங்கள் இன்னும் தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன, இன்னும் வேகமாக இயங்க வேண்டும் என்பதற்கான சான்றுதான் நாடாளுமன்றத்தில் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விவாதங்கள். இன்றைக்கு அதானியை பற்றி நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசுகிறார். இது ஒன்றும் புதிதல்ல. இதே நாடாளுமன்றத்திற்கு உள்ளே போவதற்கு முன்னால் நம்முடைய திராவிடர் கழகத்தை சேர்ந்த பெரியாரும் சரி, அண்ணாவும் சரி, திராவிட இயக்க தொண்டர்களும் சரி தொடர்ந்து பேசியது என்ன? டாட்டாவுக்கும் பிர்லாவுக்கும் தாரவாக்கத்தான நடத்துறீங்க நாடகம்ன்றதுதானே நான் கேட்டது. இந்த சுதந்திர போராட்டத்திற்கு பின்னால் வேறு ஒரு அஜெண்டா இருக்கிறது என்பதை அப்போதே வெளிச்சம் போட்டு காட்டினார்கள். திராவிட இயக்கம் தான் அன்றைக்கும் வெளிச்சம் போட்டு காட்டியது. இன்றைக்கு அது அதானிக்கு எதிரானதாக இப்போது புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. இதுவும் திராவிட இயக்கத்துக்கு கிடைத்த வெற்றிதான். முதலாளிகளை பற்றி அன்றைக்கே திராவிடர் கழகம் எச்சரித்தது. திராவிட இயக்கத்தை அவர்கள் எச்சரித்தார்கள், பெரியார் எச்சரித்தார், அண்ணா எச்சரித்தார், காந்திக்கு பின்னால் முதலாளிகள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அன்னைக்கு காந்தி தானே ஏழையா வந்தாரு, இன்னைக்கு ஏழை தாயின் மகன் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. புதிய இந்தியாவை பெற்றெடுக்க தொண்டர்களே வருக அப்படின்னு கூப்பிட்டு இந்தியாவை புதிய இந்தியாவாக மாற்றும் திட்டத்தோடு அவர் களமிறங்கி இருக்கிறார். அந்த களத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நாம் தீவிரமாக பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டை பற்றிய விமர்சனங்கள் என்பது தொடர்ச்சியாக வரத் தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய சூழல் எப்படியானதாக இருக்கிறது? தமிழ்நாட்டினுடைய சமூகத்தினுடைய முன்னேற்றத்தில் நமக்கு போதாமைகள் இருப்பதாக நாம் உணரலாம். ஆனால் தமிழ்நாடு கடந்து வந்த பாதை என்னவாக இருக்கிறது? முதலமைச்சர் நேற்று கேரளாவில் சென்று பேசும்பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை அடிக்கோடிட்டு பேசுறார். என்ன? கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பெரிய மாற்றங்களை நாம் சமூகத்தில் நிகழ்த்தி காட்டி இருக்கிறோம். அதே வேளையில் இந்த முன்னேற்றங்களில் நமக்கு சில போதாமைகளும் இருந்திருக்கின்றன. அறிவியல் முன்னேற்றங்கள் நமக்கு போதுமான மாற்றத்தை தந்தமையாக இல்லை. இன்னும் நாம் போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது. என்ன விலை கொடுத்தாவது நாம் சமூகத்தில் சாதியை ஒழிக்க பாடுபட வேண்டும் என்று பேசியிருக்கிறார். வேறு எந்த மாநிலத்திலும் இந்த பேச்சை நீங்கள் கேட்க முடியாது. தமிழ்நாட்டில் பேசுகிறார். அதற்கு எதிராக சில விஷயங்களை இப்போது பேச எழுத ஒரு புதிய கூட்டம் உருவாகி இருக்கிறது. என்னவென்றால், திராவிட மாடல் என்பது பொய் என்று பேச தொடங்கி இருக்கிறார்கள். திராவிட மாடல் என்பது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு பொய் அப்படின்றத ஓவன் தோழர் பாடும்போது ஒண்ணு சொன்னாரு. 2011 அப்பாவும் பையனும் கைகட்டி நின்ன ஒரு நிகழ்வை சுட்டி காட்டினார். பேரெல்லாம் சொல்ல விரும்பல. நாளைக்கு இந்த கொள்கைகள் வலு சேர்ப்பவர்களாக வந்தால் வரவேற்கத்தான் செய்ய போகிறோம், இல்லை என்று மறுப்பதற்கு இல்லை.
ஆனால் இன்றைக்கு என்னவாக இருக்கிறார்கள் என்ற இடத்திலிருந்து எடை போட்டு பார்த்தால் திராவிட மாடல் என்பது பொய்யானது, திராவிட மாடல் என்பது ஊழல் மிக்கது, திராவிட மாடல் என்பது மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையா? சரி, திராவிட மாடல் சாதியை ஒழித்து விட்டதான்னு கேட்கிறாங்க. வேங்கைவேல் சம்பவத்தை உதாரணம் காட்டுறாங்க. வேங்கைவேல்ல 2 சமுதாயங்களுக்கு இடையில பிரச்சனை. யாரோ ஒருவர் தொட்டியில் மலம் கலந்து விட்டார். அந்த மலம் கலந்த தொட்டியில் இருந்து வெளியேறிய தண்ணீரை குடித்து நம் வீட்டு பிள்ளைகள் பலரும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பெரும் சிகிச்சைக்கு பிறகு மீட்டெடுக்கப்பட்டு இப்போது அவர்களுக்கு சுகாதாரமான சூழலை உருவாக்குவதற்கு போராடி கொண்டிருக்கிறோம். கைது பண்ணியா இல்லையா? இததான் கேள்வியா முன்னெடுக்கிறாங்க. நம்மளே பலருக்கு கோபம் வருது. கைது பண்ணாதான் என்ன அப்படின்ற கோபம் வந்துருது. கைது என்பது எதற்கு கோரப்படுகிறது என்ற இடத்திலிருந்து யோசிக்க வேண்டும். கைது என்பது ஏன் கோரப்படுகிறது? அந்த இடத்தில் மாற்றம் நிகழ வேண்டும் என்பதற்காக கைது கோரப்படுகிறதா, அல்லது யாராவது ஒருத்தனை கைது பண்ணி காட்டு, அப்பதான் அந்த சமூகத்துக்கும் இன்னொரு சமூகத்துக்கும் இடையில நாங்க சண்டை மூட்ட முடியும்ன்றதுக்காக கோரப்படுகிறதா? கைதினுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? சமூகத்தில் மாற்றத்தை நிகழ்த்துவதாக இருக்க வேண்டும், அல்லது அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிணக்குகளை தீர்ப்பதாக இருக்க வேண்டும். அந்த இடத்திலிருந்து நாம் பேச வேண்டுமே தவிர கைது செய்து விட்டால் போராட்டம் முடிந்து விட்டது என்ற இடத்தை நோக்கி நம்மை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். கைது தீர்வு அல்ல, அதை தாண்டிய வேலைகள் அங்கு தேவைப்படுகிறது. அந்த வேலையை செய்வதற்கு இங்கு திராவிட இயக்கங்களை தவிர வேறு யாரும் முன்வந்தார்கள்? திராவிட இயக்கத்தை பின்பற்றுகின்ற கட்சிகளும் இயக்கங்களும் தான் அங்கு அந்த இடத்தினுடைய தாக்கத்தையும் அந்த இடத்தினுடைய பாதிப்பையும் பற்றி ஆழமாக விவாதித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர மற்ற எந்த கட்சியும் அல்ல. ட்வீட் போடுவதற்கு உனக்கு ஒரு பிரச்சனை வேணும்ன்றதுக்காக ஒரு பிரச்சனையை பத்தி தொடர்ந்து பேசுற அப்படின்னா அது தமிழ்நாட்டின் சூழலுக்கு எந்த அளவுக்கு பயனளிக்கக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாசிசம் தமிழ்நாட்டிற்குள் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒருத்தர் பேட்டி கொடுக்கிறார். தமிழ்நாட்டிற்குள் நவீன நவ பாசிஸ்டுகள், நவ பார்ப்பனியவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் விமர்சிப்பார். அந்த மாதிரி நவ பாசிஸ்டுகள் உருவாக்கி விட்டார்கள். பாசிசமே இப்பதான் வந்தது இந்தியாவுக்குள்ள, அதற்குள்ள நவ பாசிஸ்டுகள் உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது. எப்படி? குடிப்பெருமை பேசி பேருக்கு பின்னால் சாதிய போட்டுக்கன்னு வெளிப்படையா ஊக்குவிக்கக்கூடிய ஒரு கட்சி இங்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. 8% ஓட்டு வைத்திருக்கிறேன் என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த 8% அடுத்த வருஷம் இருக்கா இல்லையான்றது வேற. ஆனால் இந்த சக்திகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இவர்களை கிள்ளி எறிய வேண்டும் என்பதை பற்றி பேசுவதற்கும் எழுதுவதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பிராக்சிகளின் மூலமாகத்தான் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கின்ற ஒரு நோக்கத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பிராக்சிகள் தான் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் வேலை பார்த்திருக்கிறார்கள். தி நியூ பிஜேபி அப்படின்னு ஒரு புத்தகம் நளின் மேத்தா அப்படின்றவர் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை படித்தால் இது பாஜகவிற்கு ஆதரவாக எழுதப்பட்ட புத்தகம் போலத்தான் தோன்றும். அது அப்படி கூட எழுதப்பட்டிருக்கலாம், அதுல இல்ல பிரச்சனை. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்றதுதான் தி சவுத் மாடல் அப்படின்னு அதுல ஒண்ணு ப்ரொபோஸ் பண்றான். சவுத் மாடல்னா என்னன்னா தென்னகத்திற்குள் பாஜக காலூன்றுவது எப்படி, அதற்கான நுழைவு வாயிலாக அவன் கருதுவது எதை என்றால் கர்நாடகாவை கருதுகிறான். ஏன்? கர்நாடகாவில ரொம்ப எளிமையான சில பிரச்சனைகளை தூண்டிவிட முடிகிறது. இந்து முஸ்லிம் பிரச்சனையை தூண்டி விடுவதற்கு ஒரு மசூதிக்கு சொந்தமான இடத்தில் தேசிய கொடியேற்ற போகிறேன் அப்படின்ற பேர்ல உள்ள நுழைகிறது. இக்ஸா மைதான்னு நினைக்கிறேன் அதனுடைய பேர். அங்க தேசிய கொடியேற்ற போகிறேன் அப்படின்ற பேர்ல உள்ள போய் அந்த மைதானத்துக்கும் அவங்களுக்கும் தொடர்புள்ள எங்களுக்கு இந்த மைதானம் வேணும், கொடியேற்றத்துக்கு பெர்மிஷன் வேணும்னு பஞ்சாயத்தை கூட்டி அங்க ஒரு பிரச்சனை. லிங்காயத்துகள் வேதமே வேண்டாம்னு மறுத்து கொண்டிருந்த லிங்காயத்துகளை வேத மரபினராக இன்றைக்கு மாற்றி வைத்து இந்து மதத்தின் ஒரு அங்கத்தினராக அவர்களை பாவித்து எதற்காக லிங்காயத்துகள் தோற்றுவிக்கப்பட்டதோ அதற்கு எதிரானதாகவே இன்றைக்கு லிங்காயத்துகளை மாற்றி வைத்திருக்கிறார்கள். இங்க அதே வேலை நடக்கிறது. சாதியாக போய் சந்தித்து கூட்டமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு சாதியாக தமிழ்நாட்டில் என்னால் பட்டியலிட்டு சொல்ல முடியும் 8 சாதிகளை குறிவைத்து இங்கு பெரிய வேட்டையாட காத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு ஆளை உருவாக்கி அந்த ஆளின் மூலமாக அந்த சாதியில் இருக்கக்கூடிய உதிரிகளை அவன் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறான். அதற்கு எதிராக நாம் இங்கே வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு எதிரான வேலைகளை இன்னும் எப்படி தீவிரப்படுத்துவது என்பதை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் குறுக்கே நீ என்ன செய்து விட்டாய் என்று நம்மை கொம்பு சீவி விடுவதற்காக சிலர் உள்ளே ஊடுருவி இருக்கிறார்கள். இந்த புல்லுருவிகளை அனுமதித்து விடக்கூடாது. ஏன் இது எதிர்க்கப்பட வேண்டியது என்றால் பொதுவாகவே இந்த பல்லு பிடிச்சு பார்க்கிறது கற்பை நிரூபிக்கிறது அப்படின்ற இடத்திலிருந்து நம்மளை லிட்மஸ் டெஸ்ட் பண்ண நான் ஏன் தீ குளிச்சு காட்டணும்? இந்த நாட்டிலேயே பேருக்கு பின்னால் சாதி போட்டுக் கொள்ளாத ஒரு மாநிலமாக இந்த மாநிலம் தான் இருக்கிறது. இந்த திராவிட இயக்கம் எதற்காக தீ குளித்து காட்ட வேண்டும்? இந்த நாட்டிலேயே அரசியலமைப்பு சட்டத்தில் முற்போக்கான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரே மாநிலமாக நான் தான் இருக்கிறேன்.
இதை பேசுகின்ற திராவிட இயக்கம் எதற்காக கற்பை நிரூபித்து காட்ட வேண்டும் என்று கேட்கப்படுகிறது. எதற்காக தீக்குளித்து காட்ட வேண்டும்? நம்மை தீக்குளித்து காட்டுவதற்கு வற்புறுத்துவதன் மூலமாக நம்முடைய தோழர்களை இன்செக்யூரிட்டிக்கு ஆட்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தமிழ்நாடு திராவிட மாடலில் வெற்றி அடைந்திருக்கிறது. அந்த வெற்றி என்பது தொடர்ந்து அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்வதற்கான வேலையை பார்க்க வேண்டும். இந்த முன்னேற்றம் வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. இப்படி ஒரு கூட்டத்தை உத்தரப்பிரதேசத்தில் நடத்த முடியாது. அதுல இத்தனை மதத்தை சேர்ந்தவர்கள் ஒரே இடத்துல உட்கார்ந்து கேட்க முடியாது. அலகாபாத்ல ஒரு நீதிபதி யூனிஃபார்ம் சிவில் கோடை பத்தி பேசுறாரு. எங்கெங்கயோ இருந்து யார் யாரோ நீதிபதிகள் ட்ரையல் கோர்ட் என்ற பேர்ல எதையோ தோண்டுவதற்கு வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு எல்லாம் ஓவைசி பிடிச்சு நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. நான் இந்த பார்லிமெண்ட்டை தோண்டி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், கீழே ஏதாவது இருக்கான்னு நான் பார்த்துட்டு இந்த இடத்த என்னதான் வேற ஒருத்தர் தான் முடிவு பண்ணலாம். ஓவைசியை ஏத்துக்கிறோம் இல்லைன்றது வேற. ஆனா அந்த கேள்வி அது எதை நோக்கி நகர்த்துது? எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய மிருகத்தனத்தை தூண்டி விடுவதாக இன்றைய பாஜக பாசிச அரசு உருவாகி இருக்கிறது. இந்த கேள்விய நாம அவ்வளவு வெளிப்படையா கேட்ட மாட்டோம். ஆனா ஓவைசி கேட்பாரு. நான் இந்த நாடாளுமன்றத்தை தோண்டி பார்த்தால் என்னன்னு ஓவைசி நாடாளுமன்றத்துக்குள்ளே கேட்பாரு. இதே கேள்வி ராகுல் காந்தி பேசினா சும்மா விடுவாங்களா? விட மாட்டாங்க. அவங்க யார பேச வைக்கணும்ன்றதுல தெளிவா இருக்கிறாங்க. அவங்க பேசிடுவாங்க, நம்ம தூண்டப்பட்டு விடுவோம். இந்த திரிய கொளுத்திட்டா போதும் இவங்க பத்திக்கிட்டு எறிவாங்க அப்படின்னு. ஆனால் பெரியார் இந்த மண்ணை பக்குவப்படுத்தி இருக்கிறார். நம்ம குளத்தூர் மணியண்ணனும் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களும் எங்களுக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க. பெரியார் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது எல்லாம் தயாரா இருங்க, சொல்லும் போது கொளுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அவர் எதையும் அதுக்கப்புறம் சொல்லவே இல்லை. திருச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு டெய்லி ஒருத்தர் கருப்பு சட்டையை போட்டு வந்து ட்ரெயின் மாஸ்டரை பிடிச்சி நிப்பாட்டி, இந்த பத்திரிகையில இன்னைக்கு ஏதாவது செய்தி வந்திருக்கா, இந்த பத்திரிகையில இன்னைக்கு ஏதாவது வந்திருக்கான்னு டெய்லி குடியரசு போய் கேட்டிருக்கிறாரு. என்னங்க டெய்லி கேக்குறீங்க? இல்ல அவர் கொளுத்தி பந்தத்தோட ரெடியாருன்னு சொன்னாரு. சொல்றப்ப அப்படின்னு போயிருந்தாரு. மூணு சொல்லிட்டாரா பார்த்து சொல்லு. ஆனா சொல்லல. உங்களுக்குள் இருக்கக்கூடிய மிருக உணர்ச்சியை தூண்டுவதற்கு அவர் எப்போதும் விருப்பப்பட்டவர் அல்ல. நமக்குள் இருக்கக்கூடிய மனித உணர்வுகளை தூண்ட வேண்டும் என்றுதான் பெரியார் விருப்பப்பட்டாரே தவிர நமக்குள் இருக்கக்கூடிய மிருக உணர்வுகளை தூண்டுவதற்கு பெரியார் விருப்பப்படவில்லை. ஆனால் பெரியாரியவாதிகள் என்கின்ற பெயரில் நமக்குள் இருக்கக்கூடிய மிருக உணர்வுகளை தூண்டுவதற்கு ஒரு சில புல்லுருவிகள் சில ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தன. அது இன்றைக்கு பெரியாருக்கே எதிராக போய் நிற்கிறது. அந்த விஷக்காலம் அது செய்த வேலை என்ன அப்படின்னா, பெரியாரியவாதிகளுக்கு இருக்கக்கூடிய மிருக உணர்வுகளை தூண்டிவிட்டு அதிலிருந்து ஏதாவது ஆதாயத்தை பாஜகவிற்கு பாசிசத்திற்கு கொடுத்து விட முடியுமா என்பதுதான். அதே வேலை திட்டத்தோடு இப்போது பலரும் இறங்கி இருக்கிறார்கள். அதற்கு நாம் இடம் கொடுத்து விடக் கூடாது. நம்முடைய வேலை இந்த சமூகம் மானுட சமூகமாக இருக்க வேண்டும், நாம் எல்லாம் சமமானவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற போராட்டம் தான். அந்த போராட்டத்திற்கு எது தடையாக இருந்தாலும் அதை எதிர்ப்போம். அரசியலமைப்பு சட்டமே தடையாக இருந்தாலும் அதற்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்து அதை திருத்துவதற்கு நாங்கள் வற்புறுத்துவோம். இது நாங்கள் புதிதாக சொல்லுவதல்ல, அம்பேத்கரே சொன்னார். அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்துவேன்னு பிபிசி டாக்குமெண்ட்ல மட்டும் இல்ல, அவர் வேறு ஒரு இடத்திலும் சொன்னார். அம்பேத்கர் எங்க சொன்னார்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்லயே சொன்னார். சும்மா என் பேர்ல பழி எழுதாத கொளுத்தி விட்டு போயிருவேன் இந்த டாக்குமெண்ட்னு அம்பேத்கர் பேசினார். எங்க பேசினார் தெரியுமா? எல்லாம் சொல்லும் பொழுது ஷாக்காக கூட கூடும். நான் இன்னொரு 5 நிமிடத்திற்குள்ள முடித்துறேன். ஏன்னா ஆளுநர் குறித்தான விவாதம், ஆந்திரா பில் அப்படின்னு ஒரு பில்லு பாஸ் ஆகுது. அந்த பில்லு பாஸ் ஆகும் பொழுது ஆளுநர் குறித்தான பேச்சு வருகிறது. அப்ப என்ன பேசப்படுகிறது அப்படின்னா, ஒரு சிலர் ஆளுநருக்கு அதிகாரம் இருந்தா தேவலாம் போலையே அப்படின்ற பேச்சை முன்னெடுக்கிறாங்க. அம்பேத்கரும் என்ன சொல்லுகிறார் என்றால், ஆமா சுவிட்சர்லாந்து மாதிரியான நாடுகள்ல ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரம் எதற்காக இருக்கிறது என்றால், சிறுபான்மையினருக்கு பாதிப்பு ஏற்படும் பொழுது முடிவெடுக்கின்ற அதிகாரத்தை ஆளுநருக்கு வழங்கி இருக்கிறார்கள். ஏன்? அங்க 2 மதம் இருக்கு, 2 மொழி இருக்கு, ஒன்னோட ஒண்ணு சிறுபான்மையா இருக்கு. அந்த சிறுபான்மையை பாதுகாக்க முடிவு அரசு எடுக்கிறதுல சிக்கல் ஏற்படும், அதனால ஆளுநருக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றத அம்பேத்கர் மேற்கோள் காட்டுறாரு. உடனே சுற்றி இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, என்ன நீங்க தானே ஆளுநருக்கு வந்து ஓட்டு போடலாமா வேணாமான்னு கேட்ட போது வேற மாதிரி பேசுறீங்க, இப்போ அந்த அதிகாரம் சும்மா அந்த பழி எழுதுற வேலையெல்லாம் வச்சுக்கிறா, கொளுத்தி விட்டு போயிரு அம்பேத்கர் வெளியே போயிடுறாரு. அம்பேத்கருடைய நோக்கம் என்ன? சிறுபான்மையினரை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான். அதற்கு அவர் என்ன முடிவை எடுத்தால் சரியாக இருக்கும் என்பதை பல நேரங்களில் விவாதித்து பார்க்கிறார். ராஜாஜியிடம் போய் தினசரி வார வாரம் ராஜாஜியை போய் இன்டர்வியூ எடுக்கிறார், கருத்து கேட்கிறார். அந்த தரப்பின் கருத்து என்னவாக இருக்கிறது அப்படின்னு. அப்படி அம்பேத்கருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சிறுபான்மையினரை பாதுகாப்பது. சிறுபான்மையினர் அப்படின்னா மத ரீதியாக, மொழி ரீதியாக, இன ரீதியாக
எந்த ரீதியாகவும் சிறுபான்மையினராக இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் அம்பேத்கருடைய நோக்கம். அதற்கு அவர் என்ன முடிவை எடுக்க வேண்டும் என்றுதான் யோசித்தாரே தவிர இவர்கள் சொல்லுவது போல வேறு நோக்கங்களுக்கு அல்ல. இன்றைக்கு அதே அம்பேத்கரின் பெயரை காட்டி அம்பேத்கர் உருவாக்கின சட்டத்தை திருத்த சொல்றியா அப்படின்னு பாஜக கேட்கிறான். பயமா இருக்கு. ஏன்னா இந்துத்துவ அம்பேத்கர் எல்லாம் புக் எழுதிட்டாங்க தமிழ்நாட்டுல. எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர். அதை நீ சொல்லும் போதுதான் பயமா இருக்கு. நாங்க அதை ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறோம். நீ புதுசா சொல்லும் போதுதான் அது கிதக்குன்னு இருக்கு. என்ன நோக்கத்துல வர்ற அப்படின்ற கேள்வி உள்ளாகுது. ஏன்னா காலம் முழுவதும் அம்பேத்கர் கண்டித்த பார்ப்பனியத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழா நடக்குதுங்க. பெரியாருடைய புத்தக வெளியீட்டு விழா மேடை ஏதாவது ஒன்று பார்ப்பனியம்ன்ற வார்த்தை இல்லாம இருக்குமா? வாய்ப்பே இல்லை. ஆனா அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழால அந்த மேடையில பார்ப்பனியம்ன்ற வார்த்தை இல்லாம கட்டமைக்க பாக்குறாங்க. அந்த பத்திரிகை என்ன நோக்கத்திற்காக அதை செய்கிறது? விஜய் விடுங்க, அதுல பேசின மற்றவர்களை விடுங்க. அந்த மேடைக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. அந்த மேடைக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது. அது என்ன செய்ய காத்திருக்கிறது என்பதை நாம் உன்னிப்பாக கவனித்து வினையாற்ற வேண்டும். நம்மை கொம்பு சீவி விடுவதற்காகத்தான் பலரும் இப்போது உருவாகி இருக்கிறார்கள். என்னன்னா நம்மளுக்குள்ள ஒரு மாரல் டெலியூஷனை உருவாக்குறது. இங்க எதுவும் நல்லா இல்ல அப்படின்ற ஒரு தோற்றத்தை நமக்குள் உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதற்குள் எதுவும் நல்லா இல்ல அப்படின்னு நீங்க பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா நாம் எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறோம்ன்றத மறந்துட்டு இன்னைக்கு என்னன்றதை மட்டுமே பேச ஆரம்பிச்சிருவீங்க. இன்னைக்கு என்னன்றதை மட்டுமே பேச ஆரம்பிச்சா அது போதும் அவனுக்கு. நீங்க பழச உதித்து விடணும். நீங்க நம்ம வரலாறுன்னு ஒண்ணு சுமந்துட்டு வர்றமே, அந்த வரலாற்றை உதித்து விட்டால் போதுமானது. அதான் அதை எடுத்து வேற மாதிரி கோத்துக்கிடுவான். கருப்பு, மஞ்சள், சிவப்புன்னு அடுத்தடுத்து வெவ்வேறு மலர்களை வச்சு கோத்தாதான் அது கதம்பம். இரண்டாவது, இன்றைய நிகழ்காலத்தில் நம்ம யாரும் தவறாக கைகாட்டி விடக் கூடாது. நம்முடைய வேலை என்பது சாதி ஒழிப்பு, சமத்துவத்திற்கான போராட்டம். அந்த சமத்துவத்திற்கான போராட்டத்தை தந்தை பெரியாரின் வழியில், அண்ணல் அம்பேத்கருடைய வழியில் நாம் தொடர்ந்து நடத்தியாக வேண்டிய தேவை இருக்கிறது. அது இந்தியாவே இப்போது உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது. எல்லா மாநிலங்களும் தமிழ்நாட்டை நோக்கி பார்வையை திருப்பி இருக்கிறார்கள். ஏன்? நாடாளுமன்றத்தில் பேசப்படுகின்ற வார்த்தைகள் எல்லாம் இதுவரைக்கும் சென்னையை தாண்டி கேட்டதில்லை. இன்னைக்கு டெல்லியில கேக்குது அப்படின்னா இது தமிழ்நாடு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு ப்ரக்ரசிவான சேஞ்ச், ஒரு முற்போக்கான மாற்றம். இந்த முற்போக்கான மாற்றத்திற்கு இவ்வளவு காலம் நாம் உழைத்து முன்னேறி வந்திருக்கிறோம். இதை ஒண்ணும் இல்லைன்னு ஒருத்தன் சொல்றான்னா அவனை நாம சந்தேகப்படணும். அது ரொம்ப ஆபத்தான போக்கு. தமிழ்நாட்டில் இப்போது இருக்கக்கூடிய சீமான் போன்றவர்கள் இன்னும் தொடர்ச்சியாக திராவிட இயக்கங்களின் மீது விமர்சனத்தை வைத்துக் கொண்டிருந்தவர்கள். இப்ப சீமான் கடைசியில் என்ன வந்துட்டாரு? சங்கி. ஏன்பா சங்கி அப்படின்னா துளசிதாசரே எழுதியிருக்கிறாரு. ஓ, அவரே சொல்லிட்டாரா? ஒன் டைம் சொன்னாரா? ஆமா ஆமா சொல்லிட்டாரு. தேடி இருக்கிறாங்க. போன 3 வருஷம் முன்னாடி எலெக்ஷன் நடந்த போது காலில் இருக்கிறத கழட்டி யாருடா பிடிம்னு கேட்ட. சரி, ஏதோ கோபம் இருக்கு போல, பயவுளுக்கு ஏதோ ரோசம் இருக்கு போல அப்படின்னு நினைச்சா ரோசம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. துளசிதாசர் ராமாயணம் அன்னைக்கு பிடிஎஃப் கிடைக்கல, இன்னைக்கு கிடைச்சிருச்சு. நான் சங்கிக்கு விளக்கம் தேடிட்டு வந்துட்டேன், நான் சங்கின்னு பெருமையா ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சங்கி என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னை போன்ற ஊடகவியலாளர்களை பார்த்து, சமூகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர்களை பார்த்து ஒரு விஷயத்தை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. இந்த திராவிடர் கழக மேடையில பேசுறீங்க, திமுக மேடையில பேசுறீங்க, கருப்பு சட்டக்காரங்களோட எல்லாம் மேடையில பேசுறீங்க அப்படின்னு. இந்தியாவின் வரலாற்றில் ஊடகம் என்பது பக்கச்சார்போடு தான் உருவானது. சுதந்திர போராட்ட காலத்தில் ஆங்கிலேய ஊடகங்கள் இந்திய ஊடகங்களை பார்த்து, என்ன நீ இந்திய விடுதலை போராட்டத்தெல்லாம் ரிப்போர்ட் பண்ற, ரொம்ப வில்லங்கமான ஆளா இருப்ப போலயே அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு? அதே அளவுக்கு தான் இன்றைக்கு என்ன நீ ஊடகவியலாளர்னு சொல்ற, திராவிடத்தை ஆதரிச்சு பேசுற, நீல கலர் ஆதரிச்சு பேசுற, கருப்பு கலர் ஆதரிச்சு பேசுற, சிவப்பு கலர் ஆதரிச்சு பேசுற அப்படின்னா எல்லோருக்கும் ஒரு பக்கச்சாய்வு இருக்கிறது. உன்னுடைய பக்கச்சாய்வு வலது பக்கத்தில் இருந்து கொண்டு பார்த்தால் எல்லாமே சிவப்பாவும் கருப்பாவும் தான் தெரியும். அது கருப்பு சிவப்பா உனக்கு தெரிஞ்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஏன் அப்படின்னா இன்றைக்கு இந்த முத்திரை குத்துகின்ற வேலை அப்படின்றது தொடர்ந்து நடைபெறுகிறது. முத்திரைகளுக்கெல்லாம் கவலைப்பட்டு நாம் இந்த வேலையை செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா திராவிட இயக்கங்களே அவன் கொம்பு செய்ய வந்திருக்கிறான். என்னன்னு, இன்னைக்கு பெரியார் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார் தெரியுமா? உன்னை முதல்ல வாயை மூடிட்டு போடான்னு சொல்லியிருப்பாரு, வேற ஒண்ணும் சொல்லியிருக்க மாட்டாரு. பெரியார் தான் வாழ்ந்த காலத்தில் ஒரு மாடலை ப்ரொபோஸ் பண்ணியிருக்கிறாரு. அதை இன்றைக்கு நாம் எப்படி பார்க்கிறோம் அப்படின்றத பொருத்தி பார்க்கணும். பெரியார் காமராஜரை ஆதரித்தார். ஏன் ஆதரித்தார்?
பெரியார் காமராஜரை ஏன் ஆதரித்தார்? அந்த அரசாங்கத்தின் மூலமாக நம்மால் சில விஷயங்களை சரியாக செய்து கொள்ள முடியும் என்கின்ற காரணத்தால் பெரியார் காமராஜரை ஆதரித்தார். இன்றைய பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது அல்லது வேறு ஒரு காலகட்டத்தின் பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது அது வேறு ஒன்றாக தெரியலாம். அந்த காலகட்டத்தில் அந்த முடிவு எப்படி எதற்காக எடுக்கப்பட்டது என்பதுதான் நமக்கு தேவை. இந்த காலகட்டத்தில் பெரியாரிய பார்வையிலிருந்து நாம் எடுக்க வேண்டிய முடிவு என்ன என்பதை திராவிட இயக்கங்கள் எடுத்திருக்கின்றன. அந்த முடிவின்படி திராவிட இயக்கங்கள் செயல்படுகின்றன. அவர்களை கொம்பு சீவி விடுகின்ற வேளையில் இப்போது ஒரு சிலர் புதிதாக வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த கொம்பு சீவி விட்டால் போதும், திராவிட இயக்கங்களே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடலுக்கு எதிரானவர்களாக திரும்பி விடுவார்கள் என்கின்ற நப்பாசையில் ஒரு சிலர் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். அது பலிக்காது ராஜா, அது பலிக்காது. வாய்ப்பு இல்ல ராஜா, அதுக்கு வாய்ப்பே இல்லை. கோவன் அவர்கள் பாடும் பொழுது ஒரு விஷயத்தை சொன்னார், இந்த மேடைக்கு இந்திரகுமார் எல்லாம் வருகிறார் அப்படின்னு. இந்த மேடையில் நிற்பதை நாம் பெரிய தகுதியாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் சமூகத்தில் ஒரு சிக்கல் வருகிறது, ஒரு பிரச்சனை வருகிறது அப்படின்னா நாம் முதலில் சிலரை தேடுவோம். இவர்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது அப்படின்றத பார்த்துட்டு அதை ஒரு எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட்டா அல்லது ஒரு பிரிலிமினரி ரிப்போர்ட்டா எடுத்துட்டு தான் நம்ம வேலையை ஆரம்பிப்போம். அப்படி நான் பார்த்து வியந்து எப்போதும் ஒரு சிக்கலுக்கு இவருடைய பார்வை என்னவாக இருக்கிறது என்பதிலிருந்து என்னுடைய பார்வையை எடுத்துக் கொள்கிறேன் என்றால் அது திமுகவுடைய பொதுச் செயலாளர் தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்களும் இருக்கிறார். அவருடைய பார்வை என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம். முதல்ல நான் சன் நியூஸ் மேடையில ஒரு டிபேட்ல பேசும் பொழுது ஒரு தகவல் பிறழ்ந்து விழுந்து விட்டது. ஒரு நம்பரை வேறு ஒரு இதுல மிஸ்மேட்ச் பண்ணி சொல்லிட்டேன். தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் உடனடியாக அதை பார்த்த உடனே தொடர்பு கொண்டு, அந்த இடம் ஒண்ணு சொன்னீங்களே அதுக்கு என்ன, எந்த இதுல இருந்து சொன்னீங்க அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எடுத்து பாக்குறேன். அவர் சொன்னபடிதான் எழுதி வச்சிருந்திருக்கிறேன். ஆனா பேசும் பொழுது அது தவறாக பேசப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு சின்ன பிழை நிகழ்ந்து விட்டது. அதை அவர் கரெக்டா சுட்டி காட்டி பேசினார். அப்போ யாரோ ஒரு இளைஞன் எங்கோ ஒரு இடத்தில் நம்முடைய கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிறான் என்றாலும் அவனை நாம் அரவணைத்து ஆதரிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு என்னை போன்ற இளைஞர்களையும் எப்போதும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற திமுகவுடைய பொதுச் செயலாளர் தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை தந்த தோழர் எட்வின் பிரபாகரன், அருண் கோமதி, விடுதலை ராஜேந்திரன் தோழர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தமிழ்நாடாகவே இருக்க வேண்டும் என்றால் இந்த தமிழ்நாடு திராவிட மாடல் தமிழ்நாடாக இருக்கும் வரைதான் நாம் கருப்பு சிவப்பு தமிழ்நாடாக இந்த நாட்டில் மானத்தோடும் ரோஷத்தோடும் வாழ முடியும். சூத்திர இழிவை நீக்க முடியவில்லை என்று பெரியார் வருத்தத்தோடு போய் சேர்ந்தார். அந்த வருத்தத்தை நீக்குவதற்கு நாம் இந்த கருப்பையும் சிவப்பையும் சுமந்துதான் தொடர்ந்து போராட வேண்டும். இந்த திராவிடத்தை சுமந்துதான் தொடர்ந்து போராட வேண்டும். ஏனென்றால் இந்த திராவிடம் தான் நம் பின்னால் இருந்த சாதியை துறக்க வைத்தது. நம் மனங்களில் இருந்த சாதியை பொதுவெளிகளில் பேசக்கூடாது என்று தடுத்து நிறுத்தியது. பொது நாகரீகம் கருதியாவது சாதியை பற்றி வெளிப்படையாக பேசாத ஒரு சமூகமாக நாம் மாறி இருக்கிறோம் என்றால் அது பெரியாரிட்ட விதை. அந்த பெரியாரிட்ட விதை ஆழம் விருதாக வளர்த்து இன்னும் இந்த திராவிட பெருமரத்தை வளர்ப்போம். நன்றி.